தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை. வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வெப்பம் குறையக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். ஏர் இந்தியா ஊழியர்கள் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம். முன் அறிவிப்பின்றி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. உலக அளவில் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் அறிவிப்பு. மிக அரிதாக பக்க விளைவுகள் ஏற்படும் என்று ஒப்புக்கொண்ட நிலையில் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுகிறது. நாடாளுமன்ற 3ஆம் கட்ட தேர்தலில் 64% வாக்குகள் பதிவு. பாஜக ஆளும் குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் 60%த்திற்கும் குறைவான வாக்குப்பதிவு. பாஜக அரசு மீதான நம்பிக்கையின்மையால் பங்குச் சந்தையில் தொடரும் சரிவு. 3 நாட்களில் 11 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீட்டாளர்களுக்கு இழப்பு. இ-பாஸ் நடைமுறைக்கு வந்த முதல் நாளிலேயே சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தது. வழக்கமான நாட்களை விட கூட்டம் குறைந்து காணப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் யுபிஐ மூலம் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகம். எளிதில் டிக்கெட் பெற முடிவதாக பயணிகள் வரவேற்பு. எந்த விலை கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மோடி குறியாக இருக்கிறார் என சோனியா காந்தி குற்றச்சாட்டு. பெண்கள், பழங்குடி, பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் விமர்சனம். அரசியல் வாரிசு அறிவிப்பை திரும்பப் பெற்றார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி. மருமகன் ஆகாஷ் ஆனந்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் பறிப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அசத்தல் வெற்றி. எதிரணிகளை அச்சுறுத்திய ராஜஸ்தான் தொடர்ந்து 2 போட்டிகளில் தோல்வி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத், லக்னோ அணிகள் இன்று மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பை பலப்படுத்த இரு அணிகளும் முறை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.